எல்லா ஆம்பளைங்களும் ஏன் இவ்ளோ கேவலமா இருக்கிறாங்க? அப்படின்னு எனக்கு எல்லார் ஒண்ணு மேலயும் வெறுப்பா இருக்க மாரி இருக்கு. வெறுப்பா இருக்கு. ஆம்பளைங்கனாலே நல்லவங்களே இல்ல. யாருமே ஒரு வேலை செய்ற இடத்துலயும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலை செய்றாங்க. ம். டெய்லரிங் கடையில எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் தோணும் ம். எனக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இதே தான் சொல்றாங்க. இதே பிரச்சனை தான். ம். அப்ப இங்க நல்லவங்களே இல்லையா? அப்படிங்கிற மாரி இருக்கும். ம். இதுவரைக்கும் நீங்க யாரையும் நல்லவங்கன்னு ஃபீல் பண்ணதே கிடையாதா? ஃபீல் பண்ணதே இல்ல. இவங்க கிட்ட இருந்தா நம்பிக்கையா இருக்கும் அப்படின்ற மாரி யார்ட்டயும் ஃபீல் பண்ணது இல்லையா? அப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அப்பா தான் ம். இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கூட ஃபீல் பண்ணதில்ல. அவரும் அப்படிதான் இருப்பாரு. நம்ம கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம். வேற யாராவது பிள்ளைங்கிட்ட இருந்திருப்பாரு. எல்லார் மேலயும் சந்தேகமாவே இருக்கு. வெறுப்பா இருக்கும். ம். அந்த ஹவுஸ் ஓனரே ரொம்ப ரொம்ப பாழ்படுத்தியிருக்காரு. ம். அப்படி ஒரு பயம். இன்னமும் அந்த இதெல்லாம் நினைக்கும் போதே அப்பா இப்படிலாம் இன்ன வரைக்கும் அந்த பயம் உடம்புல இருந்துட்டே இருக்கு. இருந்துட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் உங்களுக்கு இவ்வளோ பயமா இருந்தாலும் ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கொடுமையான விஷயம் கோ த்ரூ பண்ணியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, உங்கள் குழந்தைய படிக்க வச்சுருக்கீங்க, அதுக்காக நிறைய யோசிக்கிறீங்க. இது ஆக்சுவலி உங்களோட தைரியத்தை தான் காட்டுது, உங்களோட ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. இவ்வளோ நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஒரு பிடிப்போடு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேஃப்டி ஃபீலிங்கை தான் நீங்கள் திருப்பி கொண்டு வரணும். உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏற்பட்டதுனால உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்குது. எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. எதுவுமே உங்களுக்கு எல்லாமே டேஞ்சர் மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து இவ்வளோ லைஃப் மூவ் ஆன் ஆகி இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடச்ச பிறகு இப்போ ஒரு சேஃப்டி ஃபீலிங்க்கு நீங்கள் மைண்டை கொண்டு வரணும்.